வணக்கம், நான் அர்ஜுன். நாம் இப்போ நம்மளுடைய இரண்டாவது பயணத்தை தொடங்கிட்டோங்க. முதல் பயணத்தை நம்ம ஆஃப்ரிக்காவில் முடிச்சுட்டு இப்போ நம்மளுடைய இரண்டாவது பயணம் ஆஃப்ரிக்காவுக்கு முற்றிலும் கான்ட்ராஸ்டிங்கான வித்தியாசமான 2 நாடுகள். ஸோ எங்கே போகிறோன்றத வீடியோவோட எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுடைய ஃப்ளைட் டைம் பார்த்தீங்கன்னா மதியம் 3:30 மணி. ஸோ சென்னை டைம். ஸோ சென்னையிலேருந்து மதியம் 3:30 மணிக்கு ஃப்ளைட்டு. ஸோ இங்கேருந்து நமக்கு மஸ்கட்டில் டிரான்சிட் இருக்குது. ஸோ மஸ்கட்லேருந்து நம்ம போக வேண்டிய நாட்டுக்கு போகிறோங்க. ஸோ இப்போ சென்னை டு மஸ்கட்டில் டிரான்சிட் ஒரே பிஎன்ஆர் தான். மற்றபடி ஃப்ளைட் டீட்டெயில்ஸ், ஃப்ளைட் டிக்கெட் பற்றின விஷயத்தெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் அடுத்தடுத்து பார்ப்போம். சென்னை டு மஸ்கட் சுமார் 5 மணி நேரம் பயணம்ங்க. ஸோ 5 மணி நேரம் பயணம் பண்ணி நம்ம சென்னையிலேருந்து மஸ்கட் போய் ரீச் ஆக போகிறோம். ஸோ ஃபுட்டு வந்துருச்சு. ரொம்ப பேசிக்கான ஃபுட்டு தான். ஸோ எல்லா ஃப்ளைட்லேயும் கொடுக்குற மாதிரி தான். பன்னு, கொஞ்சம் அந்த மெயின் ஃபுட்டு ஒன்று, அப்புறம் வாட்ரு, அப்புறம் பிஸ்கட் மாதிரி ஏதாவது ஒரு 2 விஷயம், அந்த மாதிரி எல்லா ஃப்ளைட்லேயும் கொடுக்குறது தான். ஸோ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓமன் ஏருங்க. அப்படியே வெளியே பாருங்களேன். ஸோ ஓமன் ஏர் இங்கேருந்து ஓமன் போய் மாதிரி அங்கேருந்து நமக்கு டிரான்சிட்டு. ஸோ என்ன கண்ட்ரிங்கிறத வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மேப்பில் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டேட் ஆஃப் பாலஸ்டைன்னு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? அது இஸ்ரேலுங்க. ஸோ மஸ்கட்டாக இருக்கட்டும், ஜோர்டனாக இருக்கட்டும், ஈஜிப்டாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், எந்த ஒரு அரேபிய நாடுகளுமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை நாடாக ரெகக்னைஸ் பண்ணலைங்க. ஸோ அவங்க இஸ்ரேலை ஸ்டேட் ஆஃப் பாலஸ்டைன் தான் அழைக்கிறாங்க. ஸோ இதை பற்றின நிறைய விஷயங்களை நம்ம போக போக பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓமன் வந்துட்டோங்க. லேண்ட் ஆக போகிறோம். ஓமன் பார்த்தீங்கன்னா நம்மளை விட 2.5 மணி நேரம் பின்தங்கி இருக்குங்க. ஸோ ஓமன் டைம் அதாவது இப்போ சென்னை டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ராத்திரி ஒரு 8:15. ஆனால் ஓமன் டைம் பார்த்தீங்கன்னா 5:45. ஸோ 2.5 மணி நேரம் பிஹைண்டில் இருக்காங்க. ஓமனில் இது சன்செட் டைம். ஆனால் நம்ம ஊரில் இது ராத்திரி. ஸோ 2.5 மணி நேரம் பிஹைண்டு. ஸோ 5 மணி நேரம் பயணம் பண்ணி ஓமனில் ஆல்மோஸ்ட் லேண்ட் ஆகிட்டோங்க. ஸோ அடுத்து நம்ம இறங்கி எந்த நாட்டுக்கு எந்த ஃப்ளைட் மாறுறோம், எங்கே போகிறோங்கிறத வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இந்த லேண்ட்ஸ்கேப்பை நல்லா பாருங்களேன். ஸோ ஃபுல்லாகவே பாலைவனம். பாலைவனத்துக்கு நடுவில் நகரங்கள் அமைஞ்சிருக்கு. ஒரு நகரத்தையும் இன்னொரு நகரத்தையும் அந்த ஒவ்வொரு ரோடு மட்டும் கனெக்ட் பண்ணுது. 2 ரோடு 3 ரோடு அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரே ஒரு ரோடு ஒரு நகரத்தையும் இன்னொரு நகரத்தையும் கனெக்ட் பண்ணுது. ரோட்டுக்கு 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா பாலைவனம். இப்படி தாங்க மொத்தமாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ வந்துட்டோம், லேண்ட் ஆகிட்டோங்க. ஒரு வழியாக லேண்ட் ஆகிட்டோம். ஸோ இறங்கி நம்ம டிரான்சிட்டுக்கு மாற வேண்டியதான். போகலாங்க. ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆனோடனே ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சதுங்க. பார்த்தா BMW கார் டாக்ஸிக்கு நின்றுட்டு இருந்தது. ஸோ BMW கார் இங்கே டாக்ஸிக்கு இருக்குது. எல்லா ஏர்போர்ட்லையும் இருக்குமா என்ன? அந்த பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள் இல்லை அவங்க புக் பண்ணுறவங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு வச்சுருப்பாங்க போல். அப்படியே சுற்றி ஏர்போர்ட்டை பாருங்களேன். ஏர்போர்ட்டில் யாருமே இல்லைங்க. ஏர்போர்ட்டே காலியாக இருக்குது. நம்ம ஃப்ளைட்டில் வந்தவங்க மட்டும்தான். இப்போ நம்ம ஓமனில் டிரான்சிட்டுக்கு இருக்கோங்க. நம்ம ஆக்சுவலாக நம்மளோட அடுத்த நாட்டுக்கான ஃப்ளைட்டை இங்கே நம்ம டிரான்சிட் 3 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் தான் எடுக்க போகிறோம். அதெல்லாம் நான் போயிட்டே சொல்கிறேன். நமக்கு வந்து சுமார் 5 மணி நேரம் டிரான்சிட்டுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம 5 மணி நேரம் டிரான்சிட் வெயிட் பண்ணிட்டு தான் நம்மளுடைய அடுத்த நாட்டுக்கான ஃப்ளைட் ஏற போகிறோம். நம்ம வந்து இன்னும் ஹாஸ்டல் புக் பண்ணல. போகிற நாட்டுக்கு நம்ம போய் லேண்ட் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி மிட் நைட்டு. நம்ம இன்னும் ஹாஸ்டல் புக் பண்ணல. ஸோ ஹாஸ்டல் புக் பண்ணணும். ஸோ அதுக்கு இன்டர்நெட் வேணும். ஸோ ஏர்போர்ட் வைஃபை யூஸ் பண்ணணும் அப்படின்னா லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும். ஸோ லாகின் ஐடி பாஸ்வேர்டுக்கு தான் இந்த மொத்த க்யூவுமே வந்து நிற்கிது. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மிஷின் இருக்கா, இந்த மிஷினில் வந்து நம்ம பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணோன்னா நமக்கான லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் வரும். ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணிட்டு நம்ம அந்த பாஸ்வேர்ட் போட்டோம்னா நமக்கு வந்து வைஃபை கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் அந்த மொத்த ஆட்களுமே அதுக்கு தான் வெயிட்டிங். சரி, ஓகேங்க. நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்துருவோமா? நம்ம போகக்கூடிய 2 நாடுகளில் முதல் நாடு வந்து பார்த்தீங்கன்னா உலக அதிசயங்களில் ஒன்றான பிரமிட்ஸ் இருக்கக்கூடிய நாம் எல்லாம் சின்ன வயசுலேருந்து கேள்வி மட்டுமே பட்ட புத்தகங்களில் மட்டுமே பார்த்த எகிப்துங்க. ஸோ முதல் நாடு நம்ம ஈஜிப்ட் போக போகிறோம். 2வது நாடும் உலக அதிசயம் இருக்கக்கூடிய நாடு தான். அது என்ன நாடுங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம ஈஜிப்ட் போக போகிறோம். இன்னொரு நாடு நாம் அங்கே போகிறப்ப பார்ப்போம். ஸோ ஈஜிப்டில் ஸ்கேம்ஸ் நிறையா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஆனால் அங்கே இறங்குறதுக்கு முன்னாடி, ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் புக்கிங்கில் வந்து ஒரு பெரிய ஸ்கேம் இருந்ததுங்க. ஸோ அது என்னங்கிறத நான் இறங்கிட்டு டாக்ஸியில் போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ضيوفنا الكرام يتم الآن تزويد சுமார் 2 மணி நேரம் பயணம்ங்க. ஸோ பக்கத்தில் தான் இருக்குது. 1 to 2 மணி நேரம் தான் பயணமே இங்கேருந்து, ஓமன்லேருந்து ஈஜிப்டுக்கு. ஸோ சீக்கிரமே போயிடும். நம்ம ஈஜிப்டில் இறங்கும்போது ஈஜிப்டில் இருக்கக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி. ஸோ ராத்திரி 12:30 மணி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கேக்கும், அதாவது ஓமனுக்கும் ஈஜிப்டுக்கும் ஒரே டைம் ஜோனுங்க. 2.5 மணி நேரம் பின்னாடி இருக்குது. ஸோ நம்ம சென்னையில் வந்து மதியம் 2:30 மணி அப்படின்னா அவங்களுக்கு வந்து மதியம் 12 மணி. ஸோ அதான் கணக்கு. ஸோ சாப்பாடு வந்துருச்சு. அதே தான் ஒரு மெயின் ஸ்டேப்பிள் ஒன்று,
ரோல் மாதிரி, கூட 2 சிப்ஸ் பாக்கெட் மாதிரி ஏதோ ஒன்று சிப்ஸோ பிஸ்கெட்டோ, கூட கொஞ்சம் தண்ணி. ஸோ அதே தான். ஸோ ஈஜிப்டில் போய் இறங்கிட்டு நம்ம பார்ப்போங்க. இந்த ஈஜிப்டுக்கான ஃப்ளைட் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 22,000 ரூபாய்ங்க. ஸோ சென்னையிலேருந்து ஈஜிப்டுக்கு 22,000 ரூபாய். வந்துட்டோங்க, வந்து லேண்ட் ஆகிட்டோம். நான் வந்து இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். இமிக்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுங்க. விசா பற்றி, ஃப்ளைட் டிக்கெட் பற்றி, இமிக்ரேஷனில் இருந்ததெல்லாம் பற்றி நம்ம வந்து இந்த சீசனோட கடைசியில் நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ குழப்பம் இல்லாமல் டீட்டெயில்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம டாக்ஸியில் ஏறிட்டு இங்கேருந்து நம்ம சுமார் 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையாது இந்த நேரத்தில். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லாதனால டாக்ஸி தான் ஒரே ஆப்ஷன். ஒரு 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஹாஸ்டலுக்கு போய் செக்இன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சு போங்க. நான் மற்றதெல்லாமே வந்து நம்ம டாக்ஸியில் போகிறப்ப நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ வந்துட்டோங்க. ஈஜிப்ட் ஏர்போர்ட்லேருந்து இப்போ வந்து ஹாஸ்டல் போயிட்டுருக்கோம். மணி வந்து நைட்டு 2. ஸோ ஹாஸ்டலில் ஃபோன் பண்ணி கேட்டாச்சு, திறந்துருக்கான்னு. இங்கேருந்து 40 கிலோமீட்டர் போகணுங்க. ஸோ 40 கிலோமீட்டர் போய் இந்த நேரத்தில் போகணுமான்னு யோசித்தேன். பட் 1,700 ரூபா ஹாஸ்டல், கிட்டத்தட்ட $20. வேறு வழி இல்லை. அதனால் மனசு ஆறாது போய் தங்கலைன்னா. அதனால் இப்போ போய் தங்கிட்டு நாளையிலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாங்க. கேமராவே ஆன் பண்ணல, மொபைலில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் கேமராவே ஆன் பண்ணுறேன். நம்ம வந்து இப்போ காய்ரோ ஏர்போர்ட்லேருந்து கீசான்ற ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. யோசித்தேன் இங்கே ஊருக்குள்ளே தங்கிட்டு பார்க்கலாமான்னு. சரியா எப்படினாலும் டாக்ஸி தான் எடுக்கிறோம், நைட் நேரம்ன்றனால வேறு வழி இல்லை, எடுக்கிறத அங்கேயே எடுத்துருவோன்னு பார்த்தேன். 40 கிலோமீட்டரு 800 ரூபா கேட்குறாங்க. 720 ரூபா, 720, 730 ரூபா. ஈஜிப்டியன் கரன்சி வந்து × 2 போட்டுக்கலாங்க. ஸோ 1 ரூபானா 2 ரூபா அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து 360, 370 இஜிப்சியன் பவுண்டு. ஸோ அப்படியே போக வேண்டியதான். இப்போ தான் நம்ம வந்து ஏர்போர்ட்டை விட்டே வெளியே வரோம். ஸோ அப்படியே போகிறவள்ள பார்த்துட்டே போவோம். ஹாஸ்டலில் போய் செக்இன் பண்ணிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ போய் இதை ஹாஸ்டலில் செக்இன் பண்ணுறதோட முடிச்சுப்போம். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை நாளைக்கு காலையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ சும்மா சின்னதாக தான் எடுத்தேன். ஸோ ஃபுல் டயர்டுங்க. வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம சரியாக 28 மணி நேரம் ஆகுது. இப்போ நம்ம போகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ சரியாக 30 மணி நேரம் வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ நான் இங்கே வந்து இந்த ட்ராவலை முடிக்கிறதுக்கு. அப்படியே ஊரை பார்த்துட்டே வாங்க நைட்டில் எப்படி இருக்குன்னு. நைட்டில் மட்டும் டிக்கெட்டே போட்டுறக்கூடாதுன்னு நினச்சேங்க. ஆனால் ஒரு 2000 ரூபாய் டிக்கெட் கம்மியாக இருந்ததுன்றதுக்காக நான் நைட்டு புக் பண்ணேன். பார்த்தா நைட்டு புக் பண்ணால் திரும்ப நம்ம டாக்ஸி எடுக்கிற மாதிரி ஆயிடுது. பகலில் புக் பண்ணால் டயர்டு இருக்காது, நீங்கள் எங்கேனாலும் டப்புன்னு கேட்டு போயிட்டு வந்துடலாம். ராத்திரியும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கம்மி. ஹாஸ்டலே வேணும்னாலும் நீங்கள் வந்து நெட்டு எடுத்து அதிலேருந்து நம்ம வந்து ஹாஸ்டலை கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி சிம் கார்டு எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது. பகல்னால் அந்த அவசியம் இருக்காது, நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி ஃப்ளைட் காஸ்ட்டு, விசா டீட்டெயில் அதெல்லாமே வந்து நான் வீடியோவில் இதுக்கப்புறம் சொல்கிறேன், இல்லைனா இதுக்கு முன்னாடி நான் வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருப்பேன். ஸோ மற்ற விஷயம்லாம் அப்படியே நாளையிலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹாஸ்டலில் போய் செக்இன் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். இந்த ஹாஸ்டலுக்கு 1,750 ரூபா, $20. இங்கேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. டாக்ஸி ஒரு 800 ரூபா, ஸோ 2,500 ரூபா. ஆனால் நம்ம வந்து கீசா பிரமிட்ஸை ஒட்டி இருக்கக்கூடிய ஹாஸ்டல்லே நம்ம தங்குறோம். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பிரமிட். ஸோ அதனால் வந்து விலை காஸ்ட்லியாக தான் இருக்குது. விலை கம்மியாக இருந்தால் ரிவ்யூ வந்து சுத்தமாக நல்லா இல்லை, ஏமாத்துறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் டீசெண்டாக ரிவ்யூ இருந்தாலே வந்து $15 to $20 வந்துடுது. நான் லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணேன், $20 வந்துடுச்சு. இப்போ
பெரிய ஸ்கேமுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்டல் புக் பண்ணேன். புக் பண்ணிவிட்டு hostelworld.com அதில் புக் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு $14 புக் பண்ணி $3.5 வந்து கன்ஃபர்மேஷனாக புக்கிங் சார்ஜ் எடுத்துக்கிச்சு. எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அது வந்து நோ கேன்சலேஷனுக்கான இது வந்து போட்டிருந்துச்சு. ஆனால் அந்த $3.5 எடுத்ததுக்கப்புறம் அந்த ஹாஸ்டல்லேருந்து மெயில் வருது, இது வந்து கேன்சல்டுன்னு சொல்லிட்டு. நான் வந்து கேன்சலே பண்ணலை, அவங்களாம் கேன்சல் பண்ணிவிட்டு இல்லை இது வந்து ரூம்ஸ் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன மெயில் பண்ணுறாங்கன்னா, இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் $120 பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னாங்க. $14 எங்கே இருக்குது, $120 எங்கே இருக்குது? ஸோ $14க்கான ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாஸ்ட் மினிட்டுங்கிறப்ப வேறு தேட மாட்டோம்ல. ஸோ தேட மாட்டோங்கிறப்ப அவங்க வந்து $120 கேட்குறாங்க. இப்படி ஒரு ஸ்கேமை நான் கேள்வியே பட்டதில்லைங்க. மிகப்பெரிய ஸ்கேம் இதெல்லாம். நான் வந்து அந்த மெயில் வந்து அந்த கான்வர்சேஷனை நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நான் தான் அந்த $3.5 ரீஃபண்ட் கேட்டேன். அது வந்து அந்த வெப்சைட் உங்களுக்கு பண்ணுவாங்க அப்படின்ட்டாங்க. பார்ப்போம் பண்ணுறாங்களான்னு. $3.5னா நான் $350. விதவிதமான ஸ்கேம் வந்து ஈஜிப்டில் இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஈஜிப்ட் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஓமனில் வந்து நம்ம டிரான்சிட்டில் இருக்கப்பவே இது நடந்துடுச்சு. ஸோ நம்ம நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வருவோம். இப்போ நான் ரொம்ப பேசலை, ரொம்ப டயர்டாக இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவிலேருந்து சூப்பராக ராவாக நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறோமோ, நான் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேனோ அதை உங்களுக்கும் காட்டுறேன். அவ்வளோதான். ஸோ அந்த வீடியோ அதோட முடிச்சு போங்க. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வருது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த பயணத்தை பற்றிங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இனிமேல் நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஈஜிப்டை பற்றி நிறையா விஷயம் பார்க்க போகிறோம். நீங்களும் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க, நானும் தெரிஞ்சுக்க போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க போகிறீங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மைல்ஸ் டு கோ. பாய். நைட்டு 2 மணிக்கு எவ்வளோ வந்து வண்டிங்க ஓடிட்டுருக்கு பாருங்கள். டாக்ஸி எல்லாம் ஊபரு இல்லைன்னா அங்கே இருக்க டாக்ஸி. ஊபர் வந்து 360 காமிச்சிச்சு, கிட்டத்தட்ட $750 காமிச்சிச்சு. அங்கே இருக்க டாக்ஸிக்கிட்ட நான் இதை காமிச்சு கேட்குறேன். அவன் வந்து அப்போயும் 500 கேட்குறான். சரி 400 தரேன் கொஞ்சம் கூட அப்படின்னா அவன் 400க்கே வரல, $500 $10 அப்படிங்கிறான். அதான் கண்ணு முன்னாடி 360 ஊபர் காட்டுறப்போ. Generally safe, like safe generally. யாருக்குமே பேசிக் இங்கிலீஷ் கூட பெருசாக ஒன்றுமே தெரிலங்க. ஸோ நம்ம கென்யா டான்சானியாலையும் பார்த்துட்டோம்ல. கென்யா பரவாயில்ல, நம்ம ஒரு நாள் தான் இருந்தோம். டான்சானியாவில் பார்த்தோம்ல, எல்லாருமே ஸ்வஹிலி தான் பேசினாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து அரபிக் மட்டும்தான், அதுவும் இஜிப்சியன் அரபிக். ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட்டரே வந்து இவங்க கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. நார்மலாக ஜென்ரலாக யங்ஸ்டர்ஸ் கூட பெருசாக வந்து இங்கிலீஷெல்லாம் தெரில. ஏர்போர்ட்டில் ஒன்லி அரபிக்குன்ற மாதிரி தான் இருக்குது. வெளிநாடுகளில் வேலைக்கு போகிறவங்க அவங்க மட்டும் தான் இங்கிலீஷ் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரில லாங்குவேஜ். ஆனால் இது நல்லா தான் இருக்கும் லாங்குவேஜ் தெரியாமல் துரத்துறது. ஆனால் என்னென்னா இங்கே வந்து எல்லா இடத்துலையும் ஸ்கேம் இருக்குது. தொட்டதுலலாம் ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது மட்டும் பார்த்துருக்கணும். மற்றபடி லாங்குவேஜெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே தெரியாமல் ட்ராவல் பண்ணுறது. நம்ம பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் எடுக்க போகிறோம் லாங் டிஸ்டன்ஸ்க்கு. சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பைக் டாக்ஸி இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து நமக்கு டைமை மிச்சம் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம்லாம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு போல அது மட்டும் நம்ம பைக் டாக்ஸி வந்து அஃபோர்டபுளாக இருக்கப்போ எடுத்துக்கிட்டோம் ஊபரில் அப்படின்னா சிட்டி டு சிட்டி எல்லாமே வந்து நம்ம பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதான் பிளானு. நம்ம பிரமிட்ஸ்லேருந்தே ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நிறையா விஷயங்கள் பார்க்க போகிறோம், பார்க்கலாங்க. ஆக்சுவலாக நம்ம ஏர்போர்ட்லேருந்து தாண்டிட்டோங்க. ஏர்போர்ட்லேருந்து நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டோம். மொத்தம் 41 கிலோமீட்டர், இன்னும் 31 கிலோமீட்டர் காட்டுது. ஆனாலும் ரோடை பாருங்களேன், ஏர்போர்ட் ரோடு மாதிரியே போயிட்டுருக்கு. அண்ட் ஈஜிப்ட் வந்து பெருசாக வந்து டெவலப்டு கண்ட்ரிலாம் இல்லைங்க. நம்ம அதை பற்றிலாம் பார்ப்போம். டெம்பரேச்சர் வந்து நார்மலாக நம்ம ஊர் டெம்பரேச்சர் மாதிரி வார்மாக இருக்குது. 27 டிகிரி செல்சியஸ்ன்னு போட்டிருந்தது. நம்ம ஊரில் அவ்வளோதான் இருக்கும், 28 30 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். நம்ம வந்திருக்கிறது வந்து ஒரு பீக் சம்மர் டைம்ங்க. நம்ம வந்து இன்னொரு ஒரு 2 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் முடிய போகுது. ஆனால் இந்த சீசன் வந்து கண்டிப்பாக நாட் ரெக்கமெண்டட். இந்த சீசன் எப்படி அமைஞ்சது, இந்த ட்ரிப்பு எப்படி அமைஞ்சது, எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே வந்து நம்ம முடிச்சிருக்கோம் ட்ரிப்பை, என்ன கண்ட்ரி டிசைட் பண்ணியிருந்தோம், விசா காஸ்ட் எவ்வளோ,
ஃப்ளைட் காஸ்ட் எவ்வளோ அதெல்லாம் வந்து நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன், இல்லைனா இந்த வீடியோவில் வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம எல்லா இடத்தையும் கிராஸ் ஆகி தான் வந்து கீசாவுக்கு போகிறோம். அங்கே போய் நம்ம பிரமிச்சை பார்த்துட்டோன்னா திரும்ப நமக்கு அந்த பக்கம் வேலை இல்லை. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே வந்துடலாம். எங்கெங்கெல்லாம் போகணுமோ அடுத்தடுத்த ஊருக்கு போயிடலாம். இங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே அப்பார்ட்மெண்ட் முதற்கொண்டு எல்லாமே வந்து வெறும் பெயிண்டே அடிக்காமல் இதே கலரில் தாங்க இருக்குது. என்ன மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்கங்கிறது கேட்டால் தெரியும். ஆனால் இங்கே பாருங்களேன், அப்பார்ட்மெண்ட் கூட அப்படியே வெறும் மண்ணு மாதிரி அதே கலரில் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் பகலில் காட்டுறேன். Pyramids. Look. இந்த குதிரை போன டேர்னிங்கில் குறுக்கால வந்துருச்சுங்க. பசங்களாம் கல்லை விட்டு அடிக்கிறாங்க, பாவம். வந்துட்டோங்க, கேபிட்டல் ஆஃப் பிரமிட்ஸ் ஹோட்டல் அதான். ஸோ நான் செக்இன் பண்ணிவிட்டு பேசுகிறேன். போயிட்டு பேசுகிறேங்க, இதான் நினைக்கிறேன். ரிசப்ஷன் கால். Yes, and 0. தேங்க்யூ. Okay. கேமராவே டாக்ஸியில் வரப்போ ஒரு டைம் தான் வெளியவே எடுத்திருக்கேன். மொத்தத்துக்கு $20. ஸோ நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா தான் என்கிட்டே புக் பண்ணுங்கன்ட்டாரு. ஸோ மேபி குறைச்சி கொடுக்குறாரா இல்லை அதே காசு தானான்னு தெரில. டாக்ஸிக்கு வந்து 370ங்க, அதாவது ×2 போட்டுக்கோங்க, $740 $750. ஸோ இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து இது வந்து ஹோட்டலுங்க, ஹோட்டல் ரூமு. ஹாஸ்டல் நினச்சேன் நான், ஹாஸ்டல் கல்ச்சர் இங்கே இல்லை போல். இந்த ஏரியா வந்து டூரிஸ்ட் ஏரியான்றனால ஹோட்டல்ஸ் தான் இருக்குது போல், அதுவுமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் தங்குவோம். இல்லை ஆமாம், நாளைக்கு ஒரு நாள் தங்கிட்டு நம்ம வேறு இடத்துக்கு போவோம், இல்லைனா நம்ம வேறு இடத்துக்கே போய் தங்கிடுவோம். அது என்னன்றதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ எந்திரிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போங்க. பாரு, ஃபுல் டயர்டு. 30 மணி நேரம் ஆகுது நான் வீட்டிலேருந்து கிளம்பி. சரியாக 30 மணி நேரம். மணி வந்து இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3 ஆச்சு. சரி, அவங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.